ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். எனக்கு ப்ரௌனியும் பிடிக்கும், குக்கீஸும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு சூப்பர் ட்ரீட்டு தான் இந்த ப்ரோக்கீஸ். ரெண்டு கலந்த மாதிரி இருக்குங்க. ஓரங்களில் நல்ல சாக்லேட்டோட அந்த ப்ரௌனி டேஸ்ட்டில் நடுவில் கிறிஸ்பியாக குக்கி டேஸ்ட்டோடு இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல குக்கிக்குள்ளே மாவு தயார் பண்ணிடலாம். 50 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வெண்ணெய் எடுத்துருக்கேன். 80 கிராம் சுகர் தேவைப்படும். நாங்கள் ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு அந்த சீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது நல்ல மிக்ஸ் ஆகி வந்தாக்கில் ஒரு முட்டை சேர்த்துக்கணும். எக்லெஸ் வெர்ஷன் நம்ம தனியாக பார்க்கலாம். இதில் முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதை சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும். இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம சலிச்சு விட்டுக்கலாம். முட்டை கொஞ்சம் பெருசாக இருந்தது, மாவு ரொம்ப நெகிழ்ந்தாக இருக்க மாதிரி இருக்குதுன்னா கூட ஒரு 5 கிராம் கூட மைதா சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே நான் உங்களுக்கு கிராம் அளவு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ப்ரூக்கீஸை பொறுத்த வரைக்கும் கிராமில் போடையில் தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இதை கையால் பிசையணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்பேச்சுலா வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க முட்டைக்கும் வெண்ணெய்க்கும் மாவு அளவு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். இதை ஒரு அரை மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ப்ரௌனி பேட்டர் தயார் பண்ணி ஓவன்லாம் ப்ரீஹீட் பண்ணுற வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ப்ரௌனி பட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் 90 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், 120 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். ப்ரௌனி ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அளவு இது தாங்க. 90 கிராம் பட்டர், 120 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயில் மெத்தட் அப்படிங்கிறது அடியில் ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் வச்சுட்டு மேலே இன்னொரு பாத்திரத்தில் இந்த சாக்லேட் வெண்ணெயை போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். நல்ல மெல்ட் ஆனாக்கில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். சாக்கோவில்லியோட கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 10லேருந்து 15 கிராம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை சலித்து எடுத்து வச்சுக்கலாம். ப்ரௌனி பேட்டரில் எப்போதுமே நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோன்னா நமக்கு அது ஒரு மாதிரி கேக் மாதிரி வந்துடும். ஓடிஜியை 170 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். முட்டை 2 எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கணும். சுகரோட அளவு பார்த்திங்கன்னா நான் பவுடர் பண்ண ஜாக்கரி எடுத்திருக்கேன். ஜாக்கரி பவுடர் ப்ளஸ் ஒயிட் சுகர் ரெண்டையும் சேர்த்து 150 கிராம் எடுத்துக்கணும். நீங்கள் ஜாக்கரி பவுடர் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌனிஸ் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மாய்ஸ்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை மிக்சியில் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது ஹேண்ட் பிஸ்க் வச்சு பண்ணுறதோட எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா முட்டை பீட் ஆகி வரணும். ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1லேயே வச்சுக்கோங்க, கூட்டாதீங்க. ஸ்பீடு கூட்டி நம்ம பீட் பண்ணக்கூடாது. சுகரும் எக்கும் நல்லா பீட் ஆனாக்கில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். சாக்லேட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். ஒரு 4-5 தடவை பீட் பண்ணாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம மைதா மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். மைதாலாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ரவுண்டு மட்டும் பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை ஸ்பேச்சுலா வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த பேட்டர் கொஞ்சம் கட்டியாகிட்டே இருக்கும். நம்ம டின்னுக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி 8 இன்ச்சு டின் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 10/8 ரெக்டாங்கிள் டின் கூட எடுத்துக்கலாம். டின்னில் கொஞ்சமாக பட்டர் போட்டு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், 2 லேயர் தேவைப்படும். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம குக்கி டவ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, கரெக்டாக செட் ஆகிருக்கும். ரொம்ப கொலகொலன்னு இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும்.
இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே வச்சுக்கலாம் பேட்டரில். நான் கையால் தான் எடுத்து வைக்கேன், நீங்கள் ஸ்பூனால் கூட எடுத்து வைக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இது ரோல் பண்ணி அதாவது உருண்டை பிடிச்செல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. குக்கி வந்து அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிலாம் விடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க பேட்டரை வந்து இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டபுள் லேயராக பண்ணல இன்னுமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் 1/2 கிலோ ப்ரௌனி பேட்டர் இது இருக்கும். ப்ரௌனி பேட்டர் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, உங்களுக்கு ஒரு குக்கி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். நீங்கள் செஞ்சு முடிக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 800 கிராம் கிட்ட வரும். வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த குக்கி டவ், அதை லைட்டாக கவர் பண்ணுற மாதிரி ப்ரௌனி பேட்டரை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலையே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மேலே குக்கி டவ்வை இன்னும் கொஞ்சம் அப்படி பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே கீழே வச்சுருந்த அதே இடத்துல மேலே வைக்கிறேன். அப்படிங்கிற பீஸ் போடையில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த குக்கி டவுக்கு மேலேயும் நம்ம விருப்பப்பட்டால் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டால் இன்னும் சாக்லேட்டியாக இருக்கும். நான் அந்த மாதிரி எதுவுமே போடலை. இதை ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வச்சிடலாம். 170 டிகிரி பேக் மோடு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறதுல தாராளமாக 40 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனாக்கில் பீஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இது நார்மல் ப்ரௌனியோட வெயிட் நல்லா நிற்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 லேயர் அளவுக்கு உள்ளே வந்து நமக்கு குக்கீஸ் இருக்குது. நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் போடாத காரணம் சாக்லேட் சிப்ஸ் நம்ம அதிகமாக லோட் பண்ணையில் கொஞ்சம் சாப்பிடையில் திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த அளவுகளோட போடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடையில் திகட்டவே திகட்டாது. நம்ம ஒரு பீஸ் சாப்பிட்றவங்க கூட 2 பீஸ் சாப்பிடுவாங்க. நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டு, நான் கிராம் மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன், இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப கரெக்டாக வருங்க. நிறைய பேர் வந்து கிராம் மெஷர்மெண்ட் கொடுக்கையில் வந்து கப் மெஷர்மெண்ட் கேட்குறீங்க. ஒரு சில பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கப் மெஷர்மெண்ட் உங்களுக்கு கேக் மாதிரி ஐட்டத்துக்கு கப் மெஷர்மெண்ட் போட்டாலே கரெக்டாக வரும். ஆனால் இந்த ப்ரூக்கீஸ், ப்ரௌனிஸ், பிளாண்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராம் மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். பீசஸ் பாருங்கள், நான் காட்டையிலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உள்ளே இருக்க குக்கீஸ் கூட அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.